வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவின் ஆதரவாளர்கள் சசிகலாவை சந்தித்து இருக்கிறார்களா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சசிகலா அவர்கள் மிகப்பெரிய திருப்பத்தில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, தொடர்ந்து சந்தித்து வரார்கள். காரணம் என்னவென்றால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பார்த்திங்கன்னா அழைப்பை ஃபஸ்ட்டு விட்டுருந்தார். அதுக்கு யாரும் போதிய பார்த்திங்கன்னா ஒரு நோக்கத்தையோ போதிய பார்த்திங்கன்னா அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு அழைப்புக்கு ஏற்ற போல் பார்த்திங்கன்னா பதிவு எதுவும் வராதனால யாரும் பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு பொருட்டாக நினைக்காததன் காரணமாக நம்ம களத்தில் இறங்கி ஆகணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்த நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன், முதல்ல எனக்கான ஆதரவு எனக்கான செல்வாக்கு என்னன்னு காமிக்கிறேன், அதன் பிறகு எல்லோரும் வருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கமாக மைய வச்சு சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் வி.கே. சசிகலா. அதனால் தென்மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அதிமுகவின் தொண்டர்கள் என பல பேரையும் பார்த்து சந்தித்து அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் முசல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வி.கே. சசிகலா அவர்கள், அதாவது அதிமுகவில் எல்லாருமே என் கூட பேசிட்டு தான் இருக்காங்க, பெயரை குறிப்பிடாமல் சொல்லிட்டு இருந்தார். மூத்த நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள், மூத்த தலைவர்கள் என பலரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எதற்காக பார்த்திங்கன்னா அஞ்சுகிறார்கள் என்றால் தம்முடைய பதவி என்பதை போய்விடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அப்படியே இருக்காங்க. அதிமுகவுக்குள் வரும்போது சொல்லி எனக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் வராங்களோ அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆதரவாளர்கள், அதிமுகவை காப்பாற்ற என்னுடன் கைகோர்த்து வரக்கூடிய ஆதரவாளர்கள், அப்படி இப்படி பார்த்திங்கன்னா சசிகலா அவர்களுடைய கருத்து ஒன்றொன்றாக முன்வைக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுக நன்றாக தான் இருக்கிறது என்று ஒரு பக்கம் எடப்பாடி தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் அதிமுக நல்லா இருக்குங்க, அதிமுகவின் தோல்விகள் நல்லா இல்லைங்க அப்படின்றத சொல்கிறாங்க சசிகலா தரப்பு. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சரி ஆட்சி அமைச்சார், தலைமையை கைப்பற்றினார், எல்லாமே பண்ணார். என்ன பண்ணார்? தொடர்ந்து எவ்வளோ தேர்தல் 1 இல்லை 2 இல்லை 10 தேர்தல் 10 தேர்தலையும் அவர் வெற்றி பெற்றாரா? வெற்றி பெறாமல் என்ன பண்ணிட்டுருக்கார்? அவர் தலைமையை சரியாமல் அவர் வழி நடத்தலையா, இல்லை அவருடைய தலைமையை யாரும் ஏற்கலையா, இல்லை கட்சிக்குள்ளே உள்ளடி வேலைகள் நடக்கிறதா, இல்லை எடப்பாடி அணியிலே பல பிளவுகள் இருக்கிறதா என்று பலவிதமான கேள்விகளை தொடர்ந்து சசிகலா தரப்பில் கேட்கப்பட்டது. ஆனால் இதற்கு பதிலளிக்காமல் எடப்பாடி தரப்பினர்கள் புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா அனைவரும் ஒன்றிணைந்து தலைமையை வகுத்து அதிமுகவை சிறப்பான ஒரு வெற்றியின் பாதைக்கு கொண்டு சென்றால் மட்டுமே அதிமுக சிறப்பாக வழிநடத்த முடியும் அப்படின்றத உறுதிப்பட பார்த்திங்கன்னா வி.கே. சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் கண்டிப்பாக அதிமுகவின் தலைமை என்பது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக பார்த்திங்கன்னா மாறி இருக்கிறது அப்படின்றது அனைவர் மத்தியிலும் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளும் அதிமுகவினுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ஒரு சமயத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் பொதுச் செயலாளராக வருவார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.